காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கோ, எந்த கூட்டணி இருக்கோ அந்த கூட்டணி தான் இந்த தேர்தல் 2026 வெற்றி பெறும். அதை மாட்டுக்கிறதுல எழுதி வச்சுங்க. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா பக்கம் போனா அப்ப தாவேகா எங்க இருந்தா காங்கிரஸ் எங்க இருந்தா அங்கதாங்க ஜெயிக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு எல்லா மாநிலத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இவர்கள் ஓட்டை திருடி இருக்கிறார்கள் என்பதும், தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது, மறைமுகமாக கள்ளத்தோடு வைத்துக் கொண்டு பிஜேபி என்பதும், அதனால்தான் இவர்களுக்கு ஓட்டு வங்கி வந்து வருகிறது என்பதற்கான சில ஆதாரபூர்வமான சில நிகழ்வுகளை ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகை வாயிலாக இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். வணக்கம் நேயர்களே, இது கேள்வியுத்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேயர்களே, இந்த விவாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது தேர்தலுக்கான தேதி எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என எதிர்நோக்கப்படுகிற இந்த சூழலில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி குறித்த விஷயங்களில் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலை குறித்த பேசும் பொருளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்ட தலைவர்கள் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் இன்னும் ஒரு முடிவு எட்டப்படாத சூழலில் காங்கிரஸ் திமுகவுடன் வழக்கம் போல் கூட்டணியை அமைக்குமா அல்லது கூட்டணியிலிருந்து விலகுமா காங்கிரஸ் என்பதை குறித்த கேள்விகளோடு நம் மத்தியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை என்னிடம் பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான திரு மோகன் காந்தி இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கு. வாருங்கள் பேசுவோம். வணக்கம் திரு மோகன். வணக்கம் சார். தேதி எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என எதிர்நோக்கப்படுகிற சூழல், இந்த சூழல் பரபரப்பாக எல்லா வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருப்பதாக நினைக்கப்படுகிற காங்கிரஸ் மீண்டும் திமுகவுடன் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் தொடர் இழுபறி நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு. எந்த சூழலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது காங்கிரசின் அடுத்த கட்ட நகர்வு? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா, எழுச்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லியிலே சென்று ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார்கள், சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்னவென்று ராகுல் காந்தி அவர்களும் அவருடன் பேசியிருக்கின்றார். அது சம்பந்தமாக தலைவர்கள் இருவரும் பேசி முடித்த பிறகு தொகுதி பங்கீடு இது போன்ற விவகாரங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. அதற்கு மாநில தலைவர், அந்த குழு மத்தியில் இருக்கக்கூடிய அகில இந்திய இன்சார்ஜ் இருக்கார் இல்லையா, ஜெனரல் செக்ரட்டரி இந்த கிரீஷ், இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. ஆக அந்த பக்கம்தான் வந்து கூட்டணி உறுதியான கூட்டணி. அதுல வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுல வந்து காங்கிரஸுக்கு என்ன தேவைன்றதை வந்து அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அதுல என்ன தர போறாங்கன்றத வந்து டிசைட் பண்ண போறாங்க. இது ரெண்டும் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. சுமூகமா தான் போயிருக்க தவிர ஒன்னும் இழுவறி எதுவும் மாதிரி தெரியல. நீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க. மோகன் காந்தி, இன்றைக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, அதுபோன்ற நிலை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கான திமுக உள்ள நிறைய மாதிரியான ஒரு நெருப்பு புகை போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பூசல் உலவி கொண்டிருக்கிறது. காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒரு புறமான ஒரு நிலை எடுக்கிறார்கள். நாங்கள் கேட்கிற தொகுதியை கொடுக்க வேண்டும், அதிகமான எண்ணிக்கையை தர வேண்டும், கடந்த முறையை விட கூடுதலான எண்ணிக்கை தர வேண்டும், அது மட்டும் அல்லாமல் பங்கு என்பதான நிலையை வேகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த 2026 தேர்தலில். இதுதான் காங்கிரசுடைய பிரதான நிலையா இருக்கிறது. பல்வேறு கட்ட தலைவர்களும் பேச்சுவார்த்தையிலே ஒரு முடிவு எடுத்ததற்கான விஷயம் கைகோங்கி நிற்கிறது. இன்னும் கூட திமுகவுடன் கூட்டணி போய்விடும், கூட்டணி தான் எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு எந்த வகையில உறுதிப்படுத்த முடியும்? இல்ல, நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த தேர்தல் நேரத்துல இரண்டு பெரிய இயக்கங்களும் வந்து தனக்கு என்ன தேவைன்றது கேட்பாங்க, அந்த கூட்டணியில வந்து என்ன பங்கு வகிக்கணும்ன்றது கேட்பாங்க. இப்ப நீங்க கேட்கிற எல்லா கேள்வியும் வந்து பிஜேபியும் அண்ணாமலை வந்து தலைவரா இருக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எடப்பாடி தலைமை இயக்கத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய பிஜேபி இயக்கத்திற்கும் எத்தனை வந்து முரண்பாடுகள், வார்த்தை போர்கள் எப்படி எல்லாம் வந்தது, இவர் என்ன பேசினாரு, அண்ணாமலை என்ன பேசினாரு, அதுக்கு வந்து எடப்பாடி என்ன பேசினாருன்னா வந்து மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தாங்க. இந்த விஷயத்துல ஒரு கேள்விக்கான விஷயத்தை நீங்க இன்னொருத்தரோட சமரசம் அதை நியாயப்படுத்துவது தன்னுடைய நிலைப்பாடு சரிதானதுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் பேச்சுவார்த்தை நடந்தது, அப்படிதான் நடந்தது, அது மாதிரிதான் இதையும் எடுத்துக்கலாம். இல்ல அப்படி கிடையாது. நான் எதையும் நியாயப்படுத்த விரும்பல. தேர்தல் நேரத்துல வந்து ஒரு கூட்டணி, இரண்டு கட்சிகள் வந்து கூட்டணி பேசுகின்ற பொழுது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, இரண்டு இயக்கங்களுக்கும் இடையே வந்து சில முரண்பாடான கருத்துக்கள், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டது, புகசில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு என்ன ஒரு பதிலா வைக்கிறேன்னு சொன்னா, பிஜேபி, அதிமுக இரண்டு இயக்கத்திற்கும் இருந்தக்கூடிய முரண்பாடு, கருத்து வேறுபாடுகள் போல பெரிய முரண்பாடு கருத்துக்களை காங்கிரஸோ திமுகவோ இன்னைக்கு பேசிக்கல. இல்ல சார், என்டிஏ கூட்டணி தனக்கான கூட்டணியை வலுப்படுத்திட்டாங்க. பிரதமர் தலைமையில ஒரு கூட்டத்தை அறிமுகப்படுத்தி கூட்டத்துல எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து கை ஓங்கி தன்னுடைய நிலைப்பாட்டை நோக்கி அடுத்த கட்ட பிரச்சார நிகழ்வு போயிருக்காரு. அதிமுகவுடைய நிலைப்பாடுகளை இரண்டு கட்டமாக 5 அறிவிப்புகளை அறிவிச்சிட்டாரு முதலமைச்சரா வேட்பாளர் எடப்பாடி. இப்படியான நிலைகளை நோக்கி அவங்க வேகத்தை படுத்தி திமுக இன்னும் ஒரு குழப்பமான நிலை இருக்கு. காங்கிரஸ் அதோடைய நிலையில இருந்து நாங்க வேறுபட்டு வரவேன்ற மாதிரியான நிலையில தலைவருடைய மனநிலை இல்ல அதுதான் தவறு. நீங்க வந்து என்னன்னா, இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை இந்த கூட்டணி இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய தலைவருடைய மனநிலை கருத்துக்கள் வேறு. நீங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்கும் பிஜேபிக்கு தலைவருடைய கருத்துக்கள் வேறு. பிஜேபி என்ன நினைக்குதுன்னு சொன்னா, இந்த தேர்தலில எப்படியாவது வந்து தமிழகத்துல கால் ஊன்றணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு எல்லா மாநிலத்தை தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இவர்கள் ஓட்டை திருடி இருக்கிறார்கள் என்பதும், தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது மறைமுகமாக கள்ளத்தோடு வைத்துக் கொண்டு பிஜேபி என்பதும், அதனால்தான் இவர்களுக்கு ஓட்டு வங்கி வந்து வருகிறது என்பதற்கான சில ஆதாரபூர்வமான சில நிகழ்வுகளை ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகை வாயிலாக இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த சூழல் இருக்கின்ற பொழுது தவறு செய்து ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வேகமாக தான் செல்வார்கள். அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வெற்றி பத்தி இலக்கு இல்ல, அதனால பொறுமையா பேசிக்கலாம். தேர்தல் தேதிக்கு கிட்ட வரும்போது இல்ல அது அங்கதான் நீங்க தவறு பண்றீங்க. வெற்றி வந்து இலக்கே கிடையாது. எங்களுக்கு வெற்றி உறுதின்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வெற்றி இலக்கு கிடையாது. அவங்களுக்கு வெற்றி இலக்கா இருக்கலாம், வேகமா பயணம் பண்ணலாம். திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் இயக்கம் கூட்டணி என்பது வெற்றி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு எங்களுக்கு? திமுகவுக்கு நீங்க வலு சேர்ப்பதான சில விஷயத்தை பேசலாம், அது உங்க உரிமை. காங்கிரஸ் உடைய நிலை தான் நம்ம கேட்கிறோம். காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவுல சரிய இடைவெளி இருக்கு சார். தொகுதி ஒரே பெட்ல 2 பேரும் படுத்திருந்தாங்க, இப்ப வந்து தனித்தனி பெட்ல படுக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன சார்? இல்ல சார், இன்றைக்கு என்ன இடைவெளி இருக்கு? இந்த பெட்டுக்கு அந்த பெட்டுக்கு தனியா இடைவெளி இல்ல. நீங்க வேற மாதிரியான விஷயத்தை நம்ம என்னன்னா கூட்டணி பேசுறோம், வேற கூட்டணி பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நாம என்ன சொல்ல வரோம், நீங்க இடைவெளி சொல்லும் போது என்ன இடைவெளி நான் தெரிஞ்சுக்கணும். இல்ல என்ன இடைவெளி இருக்கு? இன்னும் ஒரு ஒப்பந்தம் முடிவாகாம இருக்கு சார். இழுபறியான நிலை இருந்துட்டு இருக்கு சார். சார் இழுபறியான நிலை இருந்துட்டு இருக்கு சார். கனிமொழி அவர்கள் திருமதி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியுடைய இல்லத்திற்கு டெல்லியில சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்குன்றதா செய்தி. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், அதாவது இன்னைக்கு அரசியல் தமிழகத்தை இருக்கக்கூடிய அரசியல் சூழல், அகில இந்திய அரசியல் சூழல், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இயக்கத்தை ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல தள்ளி வைத்தோ விலக்கியோ ஒரு தேர்தலை சந்திக்க நினைத்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வியை தான் தரும். காங்கிரஸும் அதே நேரத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிக்கின்றதான் வெற்றி பாதையாக இருக்குமே தவிர, ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நாங்கள் காங்கிரஸ் வெளியே இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் தனித்து நின்றாலும் நிற்போமே தவிர எங்களுக்கு வந்து தோல்வி வந்து எங்களுக்கு புதிதல்ல காங்கிரஸுக்கு. ஏன்னா 50 ஆண்டு காலமாக தமிழகத்திலே ஆட்சி கட்டிலே காங்கிரஸ் இன்னும் அலங்கரிக்கவில்லை, எந்த பங்கும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க ராகுல் காந்தின அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு, எங்களுடைய சாக்ரிஃபைஸ் லீடர், எங்களுக்குன்னு காங்கிரஸ் இயக்கத்துல ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்க கட்சியில வந்து எங்களுக்கு அந்த கூட்டணியில பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. காந்தி நீங்க சொல்கிற அந்த பட்டியல், நீங்க சொல்ற மாதிரி அந்த விளக்கம், எங்களுக்கான வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னா நீங்க தனித்து நிற்பதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்றதை உங்க சைட்லயே நிலைப்பாடுகள் தலைவர்களுடைய மனநிலையை வெளிப்படுது. ஒவ்வொரு தலைவர்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் இன்னாள் தலைவர்களுடைய எல்லாருடைய மனநிலைனா ஒன்று வலிமையான ஒரு கூட்டணி அமைக்கணும், திமுகவோட ஒட்டி பேசி எப்படியாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு நிலையில தலைவர்கள் இருக்காங்க. ஒரு தலைவர் சொல்ல வேண்டாங்க, நம்ம இவ்வளவு ஆட்சியில பங்கு கேட்போம், நமக்கான உரிமையை கேட்போம், தரலன்னா மறுத்து வேற கூட்டணிக்கு முயற்சி பண்ணலாம், விஜயை நோக்கி பயணிக்கலாம், இப்படி எல்லாம் பிளான் போயிட்டு இருக்கு சார். சார் நான் ஒரு விஷயம் கேட்டுங்க சார், அதாவது வந்து எல்லாமே வந்து பிளான் போயிட்டு தான் இருக்கும். இவங்க வந்து ஒரு சில தலைவர்கள் வந்து நம்மளுடைய தேர்தல் வியூகத்தை வகுப்பாங்க. நம்ம விஜய் கூட போனா வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா, அதிக சீட்டு கிடைக்குமா, அங்க ஆட்சியில பங்கு கிடைக்குமா அப்படின்னு பேசுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்து கூட போனாதான் வந்து அது சரியா இருக்கும் இப்ப சூழ்நிலை பேசுவாங்க. இது இயல்பான ஒரு விஷயம் தான் தவிர கட்சியுடைய முக்கிய தலைவரா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொல்றாங்க சார். சார் அவர் யார் சார் முக்கிய தலைவர்? ராகுல் காந்தி சார். அட விடுங்க சார், நீங்க வேற இன்னைக்கு டிஎன்சிசி பிரசிடண்ட்
யார் சார்? செல்வ பிறந்த ஏதாவது சார் வேணுகோபால் சார் உங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இரண்டாம் கட்ட பேச்சு நடத்த வேண்டிய நடத்தாம தள்ளி போயிட்டு ஏதோ சில காரணம் இருக்கு சார். தள்ளி போச்சானா நீங்க கூட்டணியே உடைச்சு போச்சு நீங்க சொல்ல முடியுமா? அப்ப இன்முகத்தோட உங்க வரவேற்க திமுக தயங்குதுன்ற வெளிப்பாடு தான் சார். ஒரு விஷயம் கேட்டுங்க, இது பாருங்க, இவங்க வந்து இன்முகத்தோட வரவேற்பாங்களா இல்ல அவங்க வந்து இன்முகத்தோட வரவேற்பாங்கன்ற சூழ்நிலை காங்கிரஸ் கிடையவே கிடையாது. முதல்ல புரிஞ்சுங்க. காங்கிரஸ் நிற்பதற்கான தைரியம் காங்கிரஸ்க்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஒரு விஷயம் கேட்டுங்க, காங்கிரஸ் இயக்கம் என்றது ஒரு மிகப்பெரிய வரலாறு மிக்க ஒரு இயக்கம் சார். நீங்க இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னங்கிய கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். இப்ப நடைமுறையில 2026க்கான விஷயத்தை தான் நான் சொல்றேன் கேட்டுங்களேன். ஒரு காலத்துல காங்கிரஸ் தனித்து நின்ற வரலாறு எல்லாம் இருந்தது. அது திராவிட கட்சிகள் வளருவதற்கு முன்பாக இரு திராவிட கட்சிகளின் தோல் மீது மாறி மாறி சவாரி செய்து தன்னுடைய பயணத்தை வைத்துக் கொண்ட காங்கிரஸ் இன்றைக்கும் திமுகவின் கூடாரத்தில தனக்கான எண்ணிக்கை கிடைக்குமா, தங்களுக்கு கூடுதல் அங்கீகாரம் கிடைக்குமா? நான் என்ன சொல்றேன், உங்களுடைய கேள்விக்காக இந்த பதில் சொல்றேன். உங்களுடைய கேள்விக்காக தவிர இது வந்து இயக்கத்திற்காக பதில் இல்லை. உங்களுடைய கேள்வி அப்படி இருக்குனால இந்த பதில் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் வேண்டாம் என்று காங்கிரஸை வேண்டாம் கூட்டணிக்கு வேண்டாம் என்று அதிகாரப்பூர்வமா அறிவிக்குமே. ஆனால் நீங்க அதுக்காக 80 சீட்டு கொடுங்க 60 சீட்டு கேட்க முடியாது. என்ன உங்களோட ஓட்டு வங்கி என்னன்னு திமுக முடிவு பண்ணிருக்கு சார். உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றது முன்னாடி அடுத்த கேள்வி நீங்க சொல்றத பார்த்தா நாங்க தனித்து நிற்பதற்கு எங்களுக்கு எப்படி வாய்ப்பு எங்க இருக்கு? முடிவு தலைவர் 234 தொகுதியில எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்து ஆளுங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்லல, நீங்க சொல்ல வர்றது இருக்கின்ற கூடாது. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. 234 தொகுதியில ஆளு போடுறதுக்கு ஆளு காங்கிரஸ் கட்சி ஒண்ணு இல்ல கிடையாது. முதல்ல புரிஞ்சுங்க, காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கோ, எந்த கூட்டணி இருக்கோ அந்த கூட்டணி தான் இந்த தேர்தல் 2026 வெற்றி பெறும். ஆனா மாட்டுக்கருத்துல எழுதி வச்சுங்க. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா பக்கம் போனா அப்ப தாவேகா எங்க இருந்தா காங்கிரஸ் எங்க இருந்தா அங்கதாங்க ஜெயிக்கும். அதுல மாட்டுக்கருத்து இல்லங்க. தாவேகா பக்கம் போனா தாவேகா போவோம். நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்புல இருக்கிறவர், நீங்க இப்படி ஸ்ட்ராங்கா கட்சி சொல்லி உங்களோட பலத்தை தூக்கி பிடிக்கலாம் சார். ஆனா யதார்த்த கள நிலவரம் வேற என்ன சார்? யதார்த்த களம் என்ன சொல்லுங்க சார். நீங்க கேக்குற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில என்னன்னா 60 இடங்களும் ஆட்சியில பங்கும் கேட்டாங்க. முக்கியமான பொறுப்புகள் வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்காக தருவதற்கு தயாரா இல்ல. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில டிமாண்ட் வைக்கிறாங்க. கடந்த முறை 26 கொடுத்தோம், இந்த தடவை ஒரு கூடுதலா இன்னொரு 2-3 சேர்த்து கொடுப்பீங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரு 30 வரைக்கும் எதிர்பார்க்கறாங்கன்னா கூட 30 தருவதற்கும் தயாராக இல்லாத நிலையில தான் திமுக இருக்கா? சரி, அப்படி 30 கொடுத்துட்டா கூட கூட்டணியில ஆட்சியில பங்கு கேட்கறாங்களா, இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்றத முடிவெடுக்கிறாங்க சார். நீங்க கூட்டணியில பங்கு கேட்டீங்கன்னா கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுடைய நிலை இருக்கு, மதிமுகவுடைய நிலை இருக்கு, விடுதலை சிறுத்தை நிலை இருக்கு. இவங்க எல்லாம் கூட எல்லாரும் பங்கு கேட்டாங்கன்னா திமுக எப்படி சார் பண்ணும்? திமுகவுடைய நிலை என்ன சாவா இருக்கும்? திமுக எப்படி பண்ண திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்ன்ற நினைப்பு இருக்கா இல்லையா? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா வேணாம்? காங்கிரஸ் வரணுமா? காங்கிரஸ் என்னங்க? காங்கிரஸ் வந்து சிஎம் கேண்டிடேட், காங்கிரஸ் சிஎம் கேண்டிடேட். காங்கிரஸ் காணாம போயிடுமா? ஒரு விஷயம் கேட்டுங்க, அதாவது திமுக கூட இருந்தாதான் காங்கிரஸ் இருக்கும், இல்ல விஜய் கூட இருந்தா காங்கிரஸ் இருக்கும்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. நீங்க தவறா பேசுறீங்க. நீங்க தவறா பேசுறீங்க. அப்படின்னா 50 ஆண்டு கால ஆட்சி காங்கிரஸ் வரலாற்று சிறப்பு மிக்க காங்கிரஸ் அனைத்து தேர்தல் காலத்துல 2020 காலத்துக்கான தன்னை தயார் செய்து கொண்டு தன்னை நம்பி வருவர்களுக்கான அழைப்பு கொடுப்பது ஒரு கதவுகளை திறந்து வைக்காம இன்னும் சத்தியமூர்த்தி பவன்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அறிவாலயத்தை நோக்கி படம் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை சரி, நீ இவ்வளவு மூச்சு பிடிக்க பேசுறீங்கல்ல, டெல்லியில போய் ராகுல் காந்தி வீட்டுக்கு கனிமொழி போனாங்களா இல்ல ராகுல் காந்தி டெல்லியில கனிமொழி வீட்டுக்கு 2 தடவை பேச்சுவார்த்தைக்கு அறிவாலயத்தை நோக்கி உங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்துட்டு போனாங்களா இல்ல அவங்க இங்க வந்துட்டு போனாங்க? அதாவது 2 முறை காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர்கள் வந்தா, 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்தது அறிவாலயத்துக்கு வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ராகுல் காந்தி நேரா அறிவாலயத்துல பேசல, இல்ல பிரியங்கா காந்தி பேசல, இல்ல கார்கே பேசல. ஆனால் கனிமொழி என்றவங்க அந்த கட்சியில நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு எம்பி கிடையாது. கருணாநிதியுடைய மகள் கனிமொழி கருணாநிதி அதை போல புரிஞ்சுங்க. அவங்கள போல ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனார் சார். எதுக்குங்க முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை அதுதான் வேணுகோபால் சார் கூட்டம் தள்ளி போகுதுதான் சார் விவாதத்தை தள்ளி போகுது. ஒரு விஷயம், வேணுகோபால் சாருக்கு பேட்டி நேரம் கொடுப்பதற்கு திமுக தயங்குகிறதா அல்லது திமுகவுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நாம் அங்க நிக்க வேண்டாம், பெக் பண்ணி நிக்க வேண்டிய நிலை வேண்டாம், காங்கிரஸ் தயங்குதா? இதுதான் சார் விவாதம்.
காங்கிரஸ் தயங்கதான் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். திமுக தயங்கதான் நீ திமுக தான் போய் கேள்வி கேட்கணும். நீங்க சொன்னீங்க ஸ்டாலின் தான் கூட்டி நீங்க கேள்வி திமுக கேட்கணும். நாங்க இல்லாம ஆமா, திமுக ஜெயிக்காதுன்னு உண்மைதான், சொல்லக்கூடிய திமுக உண்மைதான். பத்தி முடிவெடுக்கக்கூடிய முடிவை நீங்க எடுப்பீங்கன்னா ஏங்க, காங்கிரஸ் நிலைப்பாட்டை நான் சொல்லி அதுதான் நான் சொல்றேன். நாங்க இல்லாம திமுக வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்ல. சார் திரு ப. சிதம்பரம் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கார் சார். ஆமா, இப்ப முக்கிய வேணுகோபால் போய் சந்திக்கிறார் சார். கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் போய் 2 முறை சந்திச்சுட்டு போயிட்டார் சார். இப்படி மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் ராகுல் காந்தியோட கனிமொழி சந்திச்சிருக்காங்க. இவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடந்த பிறகும் ஒரு சுமூகமான ஒரு சமரசமான ஒரு முடிவு எட்டப்பட முடியாத நிலை இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை? அப்போ நீங்க இன்னும் உங்களை இவ்வளவு பெரிய அளவிலான சுமைகளாக நாங்கள் சுமைப்பதற்கு தயாராக இல்ல அப்படின்னு திமுக நினைக்குது சார். சார் நான் ஒரு விஷயம் திமுக நினைக்குதோ இல்லையோ, பிரவீன் சார் நல்லா நினைக்கிறாரு. அதுதான் ஊடகம் நல்லா நினைக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் சார், அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். சரி, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை சுமப்பது சுமையாக நினைக்குமே ஆனால் அவர்கள் 2026 வெற்றியை அடைவது சாத்தியமல்ல. அது முடிவு முதலமைச்சர் கேண்டிடேட் அவங்கதான், அது அவங்கதான் எடுக்கணும். மோகன் காந்தியோ காங்கிரஸோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு வெற்றி வேண்டுமா வேண்டாமான்னு நீங்க கொடுக்கிற சொற்ப எண்ணிக்கையிலும் கூட காங்கிரஸ் மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு போயிடுன்ற மனநிலை சொல்லவே இல்லையே. வெற்றி வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு திமுக பக்கம் விடும்போது நான் ஏன் சொற்ப எண்ணிக்கை ஏத்துக்குதான் நாங்க ஏன் முடிவு பண்ணணும்? நீங்க கேக்குற நீங்க கொடுக்க தயாரா இல்ல, அவங்க கொடுக்குற இன்றைக்கு அதுதான் யதார்த்தம், தள்ளி போகுது. யார் சொன்னது சார்? அதுதான் யார் சொன்னது சார்? யதார்த்தம் சரணாலயமா போயிட்டு இருக்கு. யார் சொன்னது? பேச்சுவார்த்தை நடக்குது. யாராச்சும் ஒருத்தர் நீங்க கேட்டதை நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, அதுக்கான எல்லா விஷயமே நடந்துட்டு இருக்கு சார். நடக்குது, எல்லா விஷயமே நடந்துட்டு நடக்கட்டும். எங்களுக்கு என்ன இருக்கு? கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம், நாங்க பாத்துப்போம். எங்களால கட்சி நடத்த முடியும். 2 பக்கமா சீட்டை போட்டு துணியை போட்டு வச்சிருக்க இடம் பிடிக்கிற மாதிரி இங்க ஒரு துண்டு, அங்க ஒரு துண்டு. பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துவோம், அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம். இங்க கூடுதல் எண்ணிக்கை வந்தா இங்க போவோம், இல்ல அங்க போயிடுவோம் அப்படின்ற மனநிலை இருந்தா காங்கிரஸ் எப்படி சார் எப்போ சார் உங்களுக்கு காங்கிரசுடைய கனவுகள் நிறைவேறும்? தமிழகத்துல காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்கள் புதிய மறுமலர்ச்சி ஏற்படுத்துவோம் இப்படிலாம் சொன்னீங்களே சார். வளமான தமிழகம், எதிர்கால பாரதம் சொன்ன காலங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்ப நீங்க கேட்ட திரும்ப சொல்றேன், நாங்கள் காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவோம், வளமான வலிமையான தமிழகம் எழுத்தாதான் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க. ரெண்டு பக்கம் துண்டு போட்டு வச்சுக்கிறேன். இதோட செயல்படி வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதுதான் நீங்க சொல்றீங்க. நீங்க காங்கிரஸ் இப்படி சொன்னாலும் துண்டு போட்ட சொல்றீங்க, அப்புறம் காங்கிரஸ் பாரம்பரியம் சொல்றீங்க. என்னதான் சார் பேசுறீங்க? கட்சி நடத்த வேண்டாமா? இயக்கத்தை நடத்த வேண்டாம் சார்? முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் அல்ல. அதனால புரிஞ்சுங்க. ஆனால் இழந்து விட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டதன் காலம் உங்களுக்கு. சரி, எங்க வலிமை இருந்தா? வலிமை அப்ப நாங்க வலிமை இல்ல வலிமை இல்ல. ஏன் திமுக இந்த அளவுக்கு தயங்கணும்? என்னைக்கு அறிவிச்சிருக்கலாமே, காங்கிரஸ் வேணாம்பா நாங்க நிக்கிறோம் சொல்லிட்டு அறிவிச்சு போக வேண்டியதானே? நீங்க வலிமை இல்லையா? நீங்க போவீங்க. நாங்களாம் வலிமை இல்லையே சார். நாங்க வலிமை இல்லையே சார். நீங்க சார் கனிமொழியை ராகுல் காந்தி பாக்குறது அனுப்புறீங்க? வலிமை இல்லப்பா, நீங்க போவேடாப்பா, நாங்க போய் ஒரு வார்த்தை ஸ்டாலின் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? நாங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுடைய பேச்சுக்கு இந்த பதில் சொல்றேன். அது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி வலுவா இருக்கு. அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். அந்த கூட்டணி இல்லைன்னா தமிழகத்துல கொல்லைப்புறமாக மதவாத சக்தி உள்ளே புகுந்து விடும். ஒரே வார்த்தையாக நிறைவுக்கு வந்திருக்கிறோம். உங்கள் பார்வையில் நீங்கள் எதிர்பார்க்கிற கணிசமான இடங்களும் ஆட்சியில் பங்கு என்ற உங்கள் கோரிக்கை திமுக ஏற்றுக்கொள்ளுமா? சார், திமுக ஏற்றுக்கொள்ளுமான்னு நீங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மோகன் காந்தி எப்படி சார் கேட்கணும்? உங்க நம்பிக்கையின் வெளிப்பாட நான் சார், ஏற்றுக்கொண்டால் வெற்றி நிச்சயம், இல்லை என்றால் எங்களுக்கு என்ன சார் இருக்குது? எங்களுக்கு நாட்டு நலன் வைக்கணும், மக்களுடைய நலன் வேணும், மக்களை காப்பாற்றணும். தமிழக மக்கள் என்றைக்குமே மதவாதத்தாலும் இந்த ஜாதி மத பிரிவினை இல்லாம ஒரு ஒற்றுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், வளர்ச்சியில இருக்கணும், வலிமையா இருக்கணும் சொன்னா அது எது நல்லதோ அது அந்த கொள்கை ரீதியான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பயணிக்கும். அதுல மாற்று கருத்து. அந்த கொள்கை நீங்கள் சொல்லுகிற அந்த அத்தனை வார்த்தை ஜாலங்கள் உள்ளடக்கியது தாவேகா பட்டியலுக்கு இடம் உண்டா? இல்ல, இடம் உண்டான்னு சொல்லினீங்கன்னா
அதுதான் ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை நீங்க சொன்ன மாதிரி நாங்க உங்களை ஏன் வீணா வந்து தோலை சுமக்கணும் வேணாம்னு சொல்லி எங்களை சுமையா நம்ம நினைச்சாங்கன்னா அப்ப மக்கள் நலனுக்காக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்ல. அப்ப எந்த இயக்கத்திற்கு வந்து மக்கள் நலன் வந்து தெளிவா இருக்கிறோம், எங்களுடைய கொள்கைக்கு எது சரிபடுதோ அதுல வந்து பயணிக்கிறது எந்த தவறும் கிடையாது இல்லையா. அது வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்கும், மோகன் காந்தி முடிவெடுக்கிறது கிடையாது, இல்ல இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை முடிவெடுக்க கிடையாது. அது அகில இந்திய காங்கிரஸ் ராகுல் காந்தி. சரி, உங்கள் அனுபவத்தை வைத்து நான் கேட்கிற ஒற்றை கேள்வி, திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக முடிஞ்சிரும் அதுல மாற்று கருத்து இல்ல சார். திராவிட முன்னேற்ற கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக முடியும், அதுதான் பயணிக்கும். அப்படி பயணித்தால் வெற்றி வந்து உறுதியாக்கப்படும். ஒருவேளை உங்களுடைய கேள்விக்காக இந்த பதில் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை சுமையாக நினைத்து கூட்டணியில் வேண்டாம் என்று அவர்கள் எங்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், இந்த ஆட்சியில பங்கோ அதிகாரத்தில் பங்கோ எங்களால் கொடுக்க முடியாது, அத்தனையும் நாங்கள் தான் வைத்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் எங்களுக்கு எந்த விதமான கவலை கிடையாது. எங்களுடைய கொள்கைக்கு, எங்களுடைய கோட்பாட்டிற்கு, எங்களுடைய மக்களுடைய நலனுக்கு எது சரியோ நல்லா நீங்க வந்து பண்ணணும். நீங்க தாவேக்கன்னு சொல்லக்கூடாது. எங்களுடைய கொள்கைக்கு எங்களுடைய கொள்கைக்கு எங்களுடைய கோட்பாடு மக்களுடைய நலனுக்கு எது சரியோ நான்கு திசை தான் திசைகள்ல அந்த மாதிரி தான் நான்கு பேர் இருக்காங்க. இந்த நிலையில நீங்க சீமான் பக்கம் போக முடியாது, திமுக அதிமுக பக்கம் சீமான் ஒரு ஆளா பேசல, பாஜக அங்க வகிப்பதனால் நீங்க அந்த கூடாரத்துக்குள் போக முடியாது, போக முடியாது. ஒருவேளை மீண்டுமாக திமுகவின் கதவுகள் உங்களுக்கு மூடப்படுமானால், திமுக நீங்கள் நீங்கள் கேட்கிற கோரிக்கைகளை ஏற்க மறுக்குமானால் நீங்கள் வழக்கம் போல் தாவேகா பக்கம் தான் செல்ல வேண்டியது இருக்குது. அதை வெட்ட வெளிச்சது நாங்கள் விஜயுடன் கை கொடுத்து விடுவோம், நாங்கள் விஜயுடன் சிவப்பு கும்பல விரித்து இருக்கிறோம், ஏற்கனவே எங்களுக்கு எதிர்காலத்துக்கான வழிவகுப்பிற்கான சூழலை உருவாக்க ஓப்பனா சொல்லி. ஒரு விஷயம் கேட்டுங்க, இது எல்லாமே வந்து உங்களுடைய கேள்விக்கான பதில் தான் தவிர நானா வந்து மோகன் காந்தியோ காங்கிரஸ் இயக்கமோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்ல வரல. ஏன்னா எங்களுடைய தலைமை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், அதில் தான் கூட்டணி பயணிக்கிறோம் என்று அகில இந்திய தலைமையிலிருந்து தமிழக தலைமை வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கூட்டணி சரியாக தான் இருக்கிறது, எந்த விதமான விரிசலோ விலகலோ இல்லது பெரிய இடைவெளியோ எதுவுமே இல்லை. இந்த கூட்டணி பயணிக்கும், வெற்றி பெறும். நீங்க கேட்கிற கேள்விக்குதான் இது பதில். நீங்கள் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை ஏன் தோல் மீது சுமக்க வேண்டும் என்று எங்களை வந்து புறக்கணித்து விட்டால், கூட்டணியில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னீங்கன்னா அந்த கேள்விக்கு தான் நான் சொல்றேன். இந்த தமிழகத்தினுடைய மக்கள் நலனுக்காக, மக்களுடைய அமைதிக்காக, நிம்மதிக்காக, வளர்ச்சிக்காக காங்கிரஸ் இயக்கம் எங்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எது சரிபடுதோ அதில் பயணிக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. சரி, நேயர்களை பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் தன்னுடைய பதில்களை பதிவு செய்த மோகன் காந்தி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.